இப்போ ஒரு 10th பாஸா ஃபெயில் ஆனா இருந்தா கூட பாஸ் ஆயிருவோன்னு தெரிஞ்சு பாஸே ஆயிடுறாங்க. ஆனா ஃபெயில் ஆயிருவோம் பயத்துல சூசைட் அட்டன் பண்ணிக்கிறான். கரெக்டா? நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அவன் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. 10த்லயும் சரி, பிளஸ் 2லயும் சரி. ஆனா இந்த தேர்தலை பார்த்து இந்த இந்த ரசிகர் கூட்டம் இருக்காங்க பாருங்க. நீ எமோஷனலா பேசிக்கிட்டு ஐயோ எங்க அண்ணன் தோத்துட்டாரான்னு அதை இது வெற்றி தோல்வி சகஜம். இது நீங்க எதுவும் பண்ணிக்க கூடாதுன்னு விஜய் அவர்களே ஒரு பேட்டி கொடுக்கணும், அறிக்கை கொடுக்கணும். இங்க பாரு, நான் ஜெயிக்கிறனும் தோக்கறனும் மக்கள் என்னோட ரசிகர்கள் என்னோட தொண்டர்கள் எந்த விதத்திலயும் எதுலயும் நிதாயிக்க கூடாது. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த வருஷம் இல்லைன்னாலும் 2031 நான் ஜெயிக்க போறேன். அதனால தயவு செஞ்சு மக்கள் பணியாற்றுங்கன்னு சொல்லணும். எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியல. எவ்வளவு பேரு குழந்தைங்க எவ்வளவு பிரச்சனை சந்திக்கும்னு தெரியல. அப்படி இருக்கு சூழல். இன்னைக்கு கூட்டத்தை பார்க்க 41 பேர் கரூர்ல செத்தான். விஜய்க்காகத்தானே. அதே மாதிரி இந்த தேர்தல்ல ஏதாவது ஓட்டு சரியான உழுகல நடக்கல அப்படின்னா இந்த தற்கொலைகள் அந்த வேலையை பண்ண தயாரா இருக்குங்கிறேன். இன்னைக்கு குழந்தைங்க ஒரு லேடியில பேசிட்டு இருக்குது, அழுதுட்டு பேசுது. விஜயண்ணா வாங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ண நீ? நடிகைங்கிற தவிர வேற என்ன, கவர்ச்சிங்கிற தவிர வேற என்ன இருக்கு? அதுக்காக ஏப்பா சாகுறீங்க? அதுக்கேப்பா இதுக்கு எமோஷனல் ஆறீங்க? எதுக்குப்பா கண்ணீர் விடுறீங்க? அவன் ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு 200 கோடி விட்டு வந்தா 2000 கோடி சம்பாதிக்க வந்திருக்கான் அரசியலுக்கு. வேற எதுக்கு வந்திருக்கான்?